ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி காலையில் சூப்பரான ஒரு ரவா பொங்கல் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா குழன்னு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கழுவிட்டு 1க்கு 3 தண்ணி விட்டு குக்கரில் வச்சுக்கிறேன். இது நல்லா வெந்துருச்சு. அதுக்குள்ளே நம்ம ஒரு பக்கம் 1 கப்பு பருப்புன்னா 3 கப்பு ரவை சேர்த்துருக்கேன். கப்புனா நம்ம எந்த அளவு எடுத்துக்கிறோமோ அதே அளவில் அளவு எடுத்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம், கலர் மாறாமல். வறுத்து போடும்போது நம்ம கலந்து தண்ணி விட்டு கலக்கும்போது என்ன ஆகும்னா கட்டி கட்டியாக ஆகாது. அதனால தான் அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் இந்த பொங்கல்லாம் செஞ்சால் பிள்ளைங்க மிளகெல்லாம் தனித்தனியாக பொறுக்கி வைக்கிற வேலை தான் ஃபஸ்ட்டு செய்வாங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி 1க்கு 2 நுணுக்கிக்குவேன். ரொம்ப பவுடராக இல்லாமல் இந்த மாதிரி சும்மா உடச்சி போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் தாராளமாக 4 ஸ்பூன் நெய், 4 ஸ்பூன் எண்ணெயோ இல்லை ஃபுல்லாக நெய்யிலே கூட குழந்தைங்களுக்கு செய்கிறீங்கன்னா விட்டுக்கலாம். நான் ரொம்ப எண்ணெயோ நெய்யோ ரொம்ப கம்மியாக விட்டுருக்கேன். விட்டுட்டு மிளகு ஜீரகம்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனை போனதும் வறுத்து வச்சுருக்கிற ரவையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் இந்த மாதிரி வறுக்கும்போது அந்த நல்லா கட்டித்தன்மை இல்லாமல் இருக்கும். இதுக்கு 1க்கு 3 பங்கு தண்ணி ஒரு பக்கம் சூடு பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இப்போது இந்த பருப்பும் அதோட சேர்த்துக்கலாம். ரவையோட சேர்த்து இதையும் கலந்து விட்டுட்டு தண்ணி ஒரு பக்கம் சூடாயிட்டிருக்கு. அந்த தண்ணியை ஊற்றுறேன். 1 பங்கு ரவைன்னா 3 பங்கு தண்ணி, அந்த அளவுக்கு கணக்கு பண்ணி விட்டுக்கலாம். விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு, இதுக்கு பெருங்காயம் ரொம்ப முக்கியம், சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும். நான் ரொம்ப எண்ணெய் கம்மியாக விட்டுருக்கேன். நீங்கள் தாராளமாக நெய்யோ எண்ணெயோ நல்லா சாப்பிடுவீங்கன்னா குழந்தைங்களுக்குன்னா நல்லா நெய்யிலே செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நிறைய முந்திரி பருப்பு போட்டு வறுத்து போட்டு கலந்து கொடுங்க. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். என்கிட்ட இப்போ முந்திரி பருப்பு இல்லாததுனால நான் விட்டுட்டேன். சூப்பரான ரவா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.